புதுக்கோட்டை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் தங்களது வார்டுகளில் அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மனோகரன். வணக்கம் மனோகரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். புதுக்கோட்டை மாநகராட்சியின் இயல்பு கூட்டம் இன்று தொடங்கியது. மாநகராட்சியின் மேயர் திலகவதி செந்தில் தலைமையில் இந்த கூட்டமானது தொடங்கியது. கூட்டம் தொடங்கியதும் முக்கியமான பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என மாநகராட்சி சார்பில் கவுன்சிலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கூட்டத்தில் தொடங்கியதும் மாநகராட்சி அதிமுக மன்ற உறுப்பினர் தலைவர் அப்துல் ரஹ்மான் என்ற சேட் என்பவர் மாநகராட்சிக்கு நெறிமுறைகளுக்கு எதிராகவும் மக்கள் நலனுக்கு எதிராகவும் 4 தீர்மானங்கள் இதில் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் அந்த தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆனால் கோரிக்கையை மாநகராட்சி அதிகாரிகளும் மேயரும் ஏற்றுக்கொள்ளாததால் அதிமுக கவுன்சிலர்கள் 10க்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி கூட்ட அரங்கின் உள்ளேயே தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் வாயில் கதவு முன்பாக தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் மேயர், துணை மேயர் உள்ளிட்ட மற்ற கவுன்சிலர்கள் மன்ற அரங்கை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வந்தனர். பின்னர் அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்தி அழைத்து சென்றனர்.